உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னடி ஹாப்பி நியூஸா? ஆமாண்டி, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிச்சு. Congratulations மம்மி. வாழ்த்துக்கள். Congratulations. வாழ்த்துக்கள்க்கா. கங்க்ராட்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் இந்த செல்லக்குட்டி வந்த நேரம் தான். வாங்க. செல்லத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வா வா வா. செல்லக்குட்டி, உன்னால எங்களுக்கு எவ்வளவு நல்லது நடந்தாலும் உன்னை நாங்க சொந்தம் கொண்டாட முடியாது. ஏன்னா உன்னை மிஸ் பண்ணவங்க என்ன பாடுபட்டுன்னு இருக்கிறாங்களோ அவங்களோட நீ சீக்கிரமா போய் சேரணும். உமா மம்மி. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிடணும். இவ்வளவு நேரம் சொல்லாம இருக்கிறதே தப்பு. ஹலோ இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க. கெட்டப் எப்படி? மாமா, லேடி கெட்டப்ல உங்களை பார்க்கும்போது எனக்கே உங்களை லவ் பண்ணும் போல தோணுது. மாப்ள, நீ இப்ப ஜென்ஸ் இல்ல, லேடிஸ். ஆமால, நீயும் லேடிஸ், நானும் லேடிஸ். முதல்ல முகத்தை மூடு. ஹாஸ்டலுக்குள்ள போறோம். நான் தான் குழந்தைக்கு அம்மா, நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி குழந்தைய அவங்க கிட்ட இருந்து வாங்குறோம், ஜூட்டு விடுறோம். ஓகே மாமா. மாமா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மாமா. என்ன மாப்ள? த்ரோட், வாய்ஸ், குரல் ரொம்ப முக்கியம். லேடிஸ் வாய்ஸ்ல பேசணும். மறந்து ஆம்பளை வாய்ஸ்ல பேசிடக்கூடாது. இல்ல நம்மள கொத்தி எடுத்துருவானுங்க. கரெக்டா ஞாபகப்படுத்த மாப்ள. பேசி பாத்துருவோமா? சரி மாமா. மாப்பிள்ள சரோஜா, நல்லா இருக்கேடி. நல்லா இருக்கேன்டி. இப்படி தான் பேசணும். ஓகே, ஃபைன். ஓகே, வேட்டை கிளம்பலாமா? வா. டடான். கம் ஆன். மேடம். யாரு நீங்க? அழகா சிரிக்கிறீங்களே. மேடம். நமஸ்தே பம்மியா அக்கா. சலாம் அலைக்கும். யார் நீங்க? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆட்டோ ஸ்டாண்ட்ல சொன்னாங்கம்மா. இவ குழந்தைய ஆட்டோல மிஸ் பண்ணிட்டா. குழந்தைய தேடி ஸ்டாண்ட்ல போய் விசாரிக்கும் போது உங்க பேரையும் அட்ரஸையும் சொன்னாங்க. அதான் இங்க வந்தோம். ஏன் குழந்தை? போய் வாங்கிடி. குழந்தை கொடுங்க, கொடுங்க. பாத்து செல்லக்குட்டி. ரொம்ப தேங்க்ஸ்மா. ராமலிங்கம், குழந்தை தான் கிடைச்சிருச்சு. அப்புறம் ஏன் ஃபீல் பண்ற? அச்சோ, ஒண்ணு இல்ல. இவளோட ஹஸ்பண்டோட பேர் ராமலிங்கம். அவருக்கும் குழந்தை கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அந்த சந்தோஷத்துல துள்ளி குதிப்பாரு. அதத்தான் சொன்னேன். குழந்தைய காணும்ட்டு இவளுக்கு உசுரே போயிடுச்சு. சாவித்ரி, அழாத தங்கம். அதான் குழந்தை கிடைச்சிருச்சு இல்ல, அழாதம்மா. செல்லம், அம்மா விட்டு எங்கிட்ட செல்லம் போனீங்க? அம்மா உங்களை காணாம எப்படி பதறி போயிட்டேன்னு தெரியுமா? குழந்தைய கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு போன உசிரே திரும்பி வந்துச்சுமா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலமா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இனிமேலாவது குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. சரிம்மா, நாங்க வரோமா. வரோங்க, ரொம்ப நன்றி. நீங்களா? ஆமா, நாங்க தான். மாமா எஸ்கேப் ஆயிரு. Hey.
இங்க பொம்மைங்கிறது யாரு? நான் தான் இன்ஸ்பெக்டர். குழந்தை விஷயமா ஃபோன் பண்ணீங்கல்ல? ஆமா சார். அந்த குழந்தைய தான் 2 பேர் லேடி கெட்டப்ல வந்து என்னை ஏமாத்தி தூக்கின்னு போயிட்டாங்க. எந்த பக்கம் போனாங்க? ஐயோ தெரியல சார், கதவை பூட்டு போயிட்டானுங்க. சரி வாங்க சரியா போலாம். மீனா, தொட்டில் வாங்கிட்டேன், மரத்துல கட்டிடலாமா? சாமி கும்பிட்டு வேண்டிக்கிட்டு தாங்க இதை கட்டணும். முதல்ல சாமி கும்பிட்டு வந்துடலாம் வாங்க. சரி. வாங்க வாங்க. என்ன தொட்டில் கட்ட வந்திருக்கேளா? ஆமா சாமி. அம்மனை நன்னா வேண்டிக்கோங்க, ரொம்ப சக்தி உள்ள அம்மன். தொட்டில் கட்டின 10வது மாசமே உங்க வீட்டுல தொட்டில் கட்ட வச்சிருவா. அவ்வளவு சக்தி வாய்ந்தவ. சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. தொட்டுக்குங்க தொட்டுக்குங்க. காத்யாயனாய வித்மக கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். ஓம் ஸ்ரீயை நமஹ, ஓம் உமாயை நமஹ, ஓம் பாரத்யை நமஹ, ஓம் பத்ராயை நமஹ, ஓம் சர்வாண்யை நமஹ, ஓம் விஜயாயை நமஹ, ஓம் ஜயாயை நமஹ, ஓம் வாண்யே நமஹ. அம்மா தாயே, நான் அம்மா ஆகலன்னு பல பேரு பலவிதமா பேசுறாங்க. ஒரு பொண்ணுக்கு முழுமையே தாய்மை தானம்மா. என்ன ஒரு முழுமையான பெண்ணாக்கு தாயே. அம்மா தாயே, கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகியும் எங்களுக்கு குழந்தை இல்லை. எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்த நீ எங்களுக்கு குழந்தைய கொஞ்சம் சந்தோஷத்தை கொடு. உன்னை மனசுல நினைச்சு உன் பாதத்தை தொட்டு கும்பிட்டு எங்க குறைய தீர்த்து வைன்னு கேட்டுக்கிட்டு தொட்டில் கட்டுறோமா. எங்க மேல கருணை காட்டு தாயே. நான் கட்டுற இந்த தொட்டில ஏத்துக்கிட்டு கூடிய சீக்கிரம் நாங்களும் மத்தவங்கள மாதிரி குழந்தைய தூக்கி கொஞ்சணும் தாயே. எங்களுக்கு அருள் புரி நீயே. ஓம் மகேஸ்வரி பிரியங்கரியே நமஹ, ஓம் மகா திரிபுர சுந்தரியே நமஹ, ஓம் துர்கா பரமேஸ்வரியே நமஹ. கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. சீர்வசஸ்வ மாயுஷ்ய ஆரோக்கிய மாவிதா சோபமானம் மகீயத்தே. ஆர்த்தி எடுத்துக்கணும். தானியம் தனம் வசும் பகுபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு சதமானம் பவதி சதாயு புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்க்க சுமங்களே பவ சர்வாபிஷ சித்திரஸ்து. இங்க பாருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். மனசுல அம்மனை நினைச்சிட்டு போய் தொட்டில கட்டுங்க. க்ஷேமமா இருங்கோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.